ஜிடிஎன் ஜிடி நாயுடு ஆங்கிலேயர்களாலும் அந்நியர்களாலும் நடுநடுங்க பார்க்க வைக்கப்பட்ட ஒரு இந்தியர், குறிப்பாக தமிழர்கள். ஆனால் தமிழர்களாலேயே வஞ்சிக்கப்பட்டவர், இந்தியர்களாலேயே நசுக்கப்பட்டவர், மிதிக்கப்பட்டவர். ஆமாம், ஜிடி நாயுடு கோயம்புத்தூரில், அதாவது உலகத்தில் 99 100க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சது வந்து நம்ம எடிசன் சொல்லுவாங்க. அதுபோல் இந்தியாவின் எடிசன் ஒரு 3ஆம் வகுப்பு படித்தவர். என்னாச்சுன்னா, அவருக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, மெக்கானிக்கல், கூட்டுறவு, அரசியல் எல்லாத்தையும் வித்தகத்தன்மை படைத்து உலகத்தையே தன் பக்கம் திரும்பி வைத்த ஒரு தமிழர். அவருடைய பயோபிக்கை தான் ராக்கெட்ரி என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்து நடித்த மாட்டி என்கிற மாதவன், நம்ம ஊர் அழகன், அந்த ஜிடிஎன்னாகவே மாறி நடித்திருக்கிறார். ஆமாம், அது தயாரிப்புக்கும் பெரிய உபகாரம். என்னங்க, அவர் கண்டுபிடிப்பார். அதாவது நெசசிட்டி இஸ் அ மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஒரு பர்சனை கொண்டு போய், ஒன்றும் இல்லை, என்னுடைய பிள்ளையை கொண்டு போய் நீச்சல் கற்றுக்கணும்னு கொண்டு போனோம். எங்கள் ஒய்எம்சியில் கொண்டு போனோம். அது ஒரு 100 மீட்டர் தூரம், 100 அடி அல்லது 100 மீட்டர் தூரம் இருக்கும். மேலே எடுத்து தள்ளி விட்டார். தள்ளி விட்டோன்னே என்னாச்சுன்னா, அவர் வாய்க்காலும் பார்த்ததில்லை, வரப்பையும் பார்த்ததில்லை, குளத்தையும் பார்த்ததில்லை, நீஞ்சி வந்துட்டாருங்க. பார்த்ததே இல்லை அவர் 3 வயசில். இதுபோல் என்னுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வருகிறார்கள். கும்பகோணத்து பக்கத்தில் அந்த ஆற்றுல வந்து ஏதோ போயிட்டுருக்கு. அதுவும் கான்வெண்ட் படிச்சுட்டு அதுவும் பார்த்ததில்லை. அவ்வளோ பெரிய மீனை முடிச்சு விட்டாங்க. என்னவென்றால், அவருடைய இரத்தத்திலே ஊறியிருக்கக்கூடிய ஒரு முயற்சி, இந்திய இரத்தங்களில், தமிழ் இரத்தங்கள் முயற்சிகள் இருக்கின்றன. இந்த கோவையில் இருக்கக்கூடிய இந்த 3ஆம் வகுப்பு படித்த அந்த இருக்கிறார்ல, யார், ஜிடி நாயுடு, அவர் எப்பப்போ இது திடீர்னு பார்த்தாக்கா பெரிய பப்பாளி பழத்தை இவ்வளோ பிரித்து பண்ணி வச்சுருப்பார். ஏதோ ஒன்று ஹார்மோனை போட்டு ஒரு மோட்டார் என்னென்னமோ பண்ணிவிட்டார். கட்டடத்தை ஒரே நாளில் கட்டுவார். எப்படி? இதெல்லாம் வந்து அவருடைய ஆராய்ச்சியின் மூலிமா. இதுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது வந்து வட்டி போடணும், வரி போடணும். இங்கே ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம ஆண்டாலும், இப்பொழுது ஐஏஎஸ் ஆஃபீஸில் ஆண்டாலும், உண்மையில் ஆள்பவர்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய அரசியல் மாற்றங்கள் என்ன நிகழ்ப்பல சொல்கிறாங்க. நிறைய உங்களுக்கு எங்கே போணுச்சு புத்தின்னு. முதல் நாள் வரலையா வேறு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது. முதல் நாள் இப்போ ஏப்ரல் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரலையா, அந்த அதிகாரிகள் 12 லட்சம் 15 லட்சம் அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் அங்கே தான் இருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட் மாறினோட பண்ண இவங்க கொடுக்குற ஆலோசனைகள், இவர்கள் கொடுக்கக்கூடிய நன்மை தீமை தான் அவரால் இயங்க முடியும். அதனால் புதுசாக வந்தெல்லாம் மேலே இறக்குமதியெல்லாம் பண்ணணும். இதை வச்சு தான் பண்ணோம். அவர்கள் சொல்லியிருப்பார்கள், அங்கே எடுத்திருக்க மாட்டாங்க. அது இங்கே சொல்லுவார்கள், இங்கே சொல்லுறது எடுக்க மாட்டார்கள். இன்னொரு ஆட்சி வந்தால் இது சொல்லிக்கணும். இது போல் நம்ம ஜெயராமன் அவர் நேர்மையான அதிகாரி என்று, நேர்மையான அதிகாரின்னா எப்போது நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா சாடிஸ்டாக இருப்பாங்க. ஐயா நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்மை என்பதை விட ஒரு பொறாமை உணர்வு அவருக்குள்ளே ஓங்கியிருக்கும். நேர்மையை தாண்டி அப்படி ஒரு அதிகாரியாக இருக்கிறாரு இன்கம் டேக்ஸ் அதிகாரி ஜெயராமன். நம்ம சத்யராஜ் சிவாஜி கணேசன் இல்லை, அதையும் தாண்டி போயிட்டுருக்கிறார். என்ன செய்கிறாருன்னா, ஒரு மிஸ்டர் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அவருடைய நண்பராக இருக்கிறார். ஒன்றும் இல்லை, அவர் பேருந்துகளை ஆரம்பிக்கிறார். பேருந்து கம்பெனி, ஜெர்மன் டெக்னாலஜி எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறார். ஒரு பஸ்ஸு அவர் மற்ற பஸ்ஸில் விட இவர் நம்ம ஊர் சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, விலை குறைச்சலாக ஒரு அதிகூரம் ஏற்றிட்டு போய் நிறைய பேர் போயிட்டாங்க. இல்லை பஸ்ஸு முதலாளிகள் நீங்கள் செய்கிறது சரியில்லைன்னு பஸ்ஸு முதலாளிகள்லாம் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், சரி நீங்கள் எந்த குறைக்கணும்? ஐயோ நாங்கள் வந்து பேருந்து கட்டணத்தை குறைத்து விட்டால் நாங்கள் கம்பெனி நடத்த முடியாது. அப்போ நடத்தணும், என்ன செய்யலான்னொன்னா எல்லோரும் சேர்ந்து அந்த தங்களுடைய பேருந்துகளை அவரிடம் கொடுத்து விடுகிறார்கள். கொடுத்து விட்டோன்னு அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு பஸ்ஸு நிறுவனம் செய்கிறார். அதில் ஒருவர் தான் சத்யராஜ் தன்னுடைய மகள் கல்யாணத்திற்காக தன்னுடைய பேருந்தை கொடுக்குறார். என்னங்க செய்ய போகிறீங்க? என்ன செய்கிறது? ஒன்று கட்டி விட வேணாங்க, நீங்கள் இங்கே வாங்க, எவ்வளோ நாள் பஸ்ஸுன்னா எவ்வளோ நாள் பஸ் வச்சுருக்கேன். பஸ்ஸில் ஒரு ரிப்பேர்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. ரிப்பேர் என்னென்ன ரிப்பேர் எப்படி எல்லாம் செய்யணும். அவரே அந்த கம்பெனியோடைய டெக்னிக்கல் அட்வைசர் அல்லது ஒரு பங்குதாரர் மாதிரி இல்லாமல் அதில் பணியாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக செய்து கொள்கிறார். இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு முதல் பேருந்தை ஊர்புற இயக்கின பெருமை சார்ந்த ஜிடி நாயுடு சேர்ந்து. அப்புறம் பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குறார். பொதுமக்கள் என்ன செய்கிறாங்க, அதை வந்து
ஒரு மறியல் பண்ணும் பொழுது அவர் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்க வச்சு இந்த பணத்தை கொடுத்துப்பார். அது பொதுமக்களுடைய ஆதரவையும் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒன்று செய்து கொள்கிறார். மனைவி, கூட இருக்கிற மனைவி, இவர் போக்கு சரியில்லை, உன் கூட இருந்தால் எனக்கும் நிம்மதியில் நம்ம பிரிந்து விடுவோம் என்று பிரியாமணி பிரிந்து விடுகிறார். இன்னொரு மனைவியாக வருவோர் அடாப்ட் ஆகிடும். நிறைய மனைவிமார்கள் வந்து அடாப்ட் ஆகிற, நான் எம்எல்ஏ பொண்ணு, எம்பி பொண்ணு, இல்லை இண்டஸ்ட்ரியல் பொண்ணு, நீ பிச்சைக்காரன், உன் கூட எப்படி வர்றதுன்ட்டு நிறைய பேர் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்த ஒரு பெண் கூடவே ட்ராவல் பண்ணி செய்கிறார். இறுதியாக இன்கம் டேக்ஸுக்காக ஜப்தி பண்ண வரும்பொழுது, விவாகரத்து பெறும்பொழுது மனைவி வந்து சொத்து பூரா 95% 98% பெற்றுக்கொள்கிறார். எங்கேருந்து ஜப்தி பண்ணுறது? பின்னர் தான் அவருடைய புத்திசாலித்தனம் தெரிகிறது. இதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து மறக்கப்பட்ட மறுக்கப்பட்ட மனிதன் எப்படி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இன்றைய கால சூழ்நிலைக்கு, இன்றைய கால தலைமுறையை கொடுத்துருக்காங்க. அது குடும்பத்தோடு பார்க்க முயற்சி திருவினையாக்கும். தெய்வத்தாலாகாது எனும் மெய்வருத்தம் கூறி தரும். போயா, சாமியே பண்ணாண்டான்னு என்னோட முயற்சி பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய முயற்சி, அது தமிழரோட முயற்சி. உலகத்திலேயே சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய நீண்ட பாலம் கட்டினார்கள் கடந்த ஆட்சியில். அதுக்கு பேர் ஜிடி ராயன்னு கோயம்புத்தூர் வச்சுட்டாங்க, மேம்பாலம். இதை விட என்னாச்சுன்னா, டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கே அவருடைய பேரை தான் வச்சாங்க. அப்புறம் ஜாதி இதெல்லாம் கிளப்பி விட்டு, வைக்கிறபடி வச்சுருக்க ஜாதியெல்லாம் கிளப்பி விட்டு அப்புறம் எடுக்க வச்சுட்டாங்க. அந்த ஒரு திரைப்படத்தை எல்லோரும் பார்க்கணும். பார்க்க வேண்டிய திரைப்படம், குடும்பத்தோடு பார்க்கணும். போய் பார்த்துப்பாங்க.